ரஜினிக்காக மட்டும்தான் படம், மற்றபடி டைரக்டர்லாம் நத்திங். கமல் ரசிகன்னு சொல்லி விக்ரமே புதகளில் புதைச்சவன் அவன். அவனுக்கு டைரக்ஷனும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. ரஜினிக்காக மட்டும்தான் படம், மற்றபடி படம்லாம் அவ்வளோதான். டே லோகி, உனக்குலாம் 5 லட்சம் கூட சம்பளமே இல்லடா, ஆனா 50 கோடின்றது தண்டடா. டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ற பரதேசி நாயே? ஆமா, உண்மை அதுதான். அவனுக்கு என்ன புளுத்தி மயிறு தெரியுது அவனுக்கு? ஆமா, ஒரு இளவும் தெரியல அவனுக்கு. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ரஜினிக்கு மட்டும்தான் அது படம், வேற எதுவும் கிடையாது. பாஜா அந்த காலத்துல எப்படி ரஜினிக்கு சில படம் அந்த மாதிரி இது ரஜினிக்கு மட்டும்தான். மற்றபடி டைரக்ஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்கிரீன் பிளே இல்ல. 10 பாஜாண்டு வேற சொல்லிட்டாரு. ஒரு பாஜாவே எடுக்க வக்கில்ல இவனுக்குலாம் லோகி. 10 பாஜாவா கருமண்டா. டே நீலாம் முதல் நெல்சன் கிட்டையாவது கத்துக்கடா கொஞ்சம் டைரக்ஷன். ஜெயிலர் நல்லதா இருந்துச்சு, ஜெயிலர் நல்லதா இருந்தது. ஜெயிலருக்கு 10% கூட இந்த படம் கிடையாது. 10% கூட இல்ல, ஒன்லி ரஜினி மட்டும்தான். விக்ரம் என்ன நல்லா இருந்துச்சு? பழைய விக்ரம்ல 10% கூட இந்த விக்ரம் இல்ல. கமல் ரசிகன் சொல்லியிருந்தாங்க, ஜெயிலர் மாதிரி எடுத்திருக்கணும், பேட்டை மாதிரி எடுத்திருக்கணும். அதை ஒரு கமல் ரசிகன் டைரக்ஷனுக்கு அழகு. விக்ரம் என்ன எடுத்தான் அவன்? பழைய விக்ரமுக்கு 10% கூட இல்லை விக்ரம் எடுத்தது. ஆமா, அது வேற கதை. சும்மா ஓட்டி ஏதோ சீன் போட்டானுங்க, மற்றபடி அதெல்லாம் படமே கிடையாது. ஆமா, பழைய விக்ரம் பார்த்தவங்களும் பழைய பாட்சா பார்த்தவங்களும் இதெல்லாம் ஒரு டைரக்ஷன், ஒரு படம். ரஜினிக்கு மட்டும்தான் படம், தடி ஒன்றுமே கிடையாது. நல்லா அவன் ஆளு ஸ்ருதிஹாசனை வச்சு ஃபுல்லாக ஓட்டிட்டான் படம் ஃபுல்லாக. அவளை வச்சு ஓட்டின அளவு கூட ரஜினியை வச்சு இவன் ஓட்டல.